ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு சொன்னாலே அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் அதோட பயம் வந்து எனக்கு வந்து போகலை. சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு இல்லை, வர வர இப்போ எக்ஸ்பைரினாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் இனிமேல் எந்த எக்ஸ்பைரியும் பண்ண வேணாம்னு நினச்சிருக்கேன். சென்செக்ஸ்லேயும் பேங்க்லேயும் மட்டும் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சும்மா ஒரு 20-30K ரேஞ்சுக்கு வந்தால் கூட போதும்னு, பியூர்லி டைரக்ஷனல் மட்டும்தான். நான் டைரக்ஷனல் வந்து நீ பண்ணவே வேண்டாம் ஜென்மத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது. ஸோ அதுக்கும் அப்புறம் எதுக்கு இந்த நான் டைரக்ஷனல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ முன்னாடி நான் டைரக்ஷனல் பண்ணாலும் அதை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டைரக்ஷனல் பயாஸில் தான் பண்ணுவேன். ஸோ எந்த பக்கம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். நான் டைரக்ஷனல்னால் மற்றவங்க மாதிரி பிளைண்டாக மார்க்கெட் எங்கே போகுதுன்னே தெரியாத மாதிரி நம்ம வந்து பண்ண மாட்டோம். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் டைரக்ஷனல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் இப்போ நடக்கிற ஸ்பைக்ஸ் எல்லாம் பார்த்து சத்தியமாக பயமாக இருக்குங்க. ஸோ டைரக்ஷனலாக ஒரு சின்ன ஒரு 10-20K எடுத்தால் போதும்னு அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக லாஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னைக்கு செம்ம சைலண்டாக இருந்துச்சுங்க மார்க்கெட்டு. வைத்தறிச்சலாக தான் இருந்துச்சு முடிகிறப்ப. ஆல்மோஸ்ட் இப்படி தான் சைட்வேஸாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சென்செக்ஸில் ஓஐ டேட்டா வச்சு நான் வந்து அப்படி டிசைட் பண்ணேன். ஏன்னா மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே கால்ஸும் புட்ஸும்லாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பார்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ரொம்ப க்ளோஸாகவே தைரியமாக ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. 72-300 அப்புறம் 72-500 தைரியமாக ரொம்ப ஹியூஜான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ரொம்ப ஹியூஜான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வர்றது வந்து ரொம்ப ரேரு. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி சைட் வேஸ்டில் முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஒரு 90% ஆஃப் த டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல 11:45க்கு ரொம்ப பெரிய ரெட் கேண்டில் வந்து வந்துச்சுங்க. அதை பார்க்குறப்ப பயங்கரமாக ஏதோ கிராஷ் ஆக போகிற மாதிரி தான் வந்துச்சு. கீழே விக்ஸை பார்த்தா தெரியும், ஆனால் க்ளோசிங் வந்து நல்லா ஏற்றி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து லெவலை பாருங்கள், 72,290. ஸோ 72,300 கீழே வரக்கூடாதுன்னு அவங்க அப்போவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் அவ்வளோ தைரியமாக ஹியூஜான புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே இடத்துல பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி திருப்பி அந்த இடத்த வந்து உடைக்காத மாதிரி செமையாக பார்த்துக்கிட்டாங்க. 2-3 டைம் அதுக்கப்புறமும் வந்துச்சு. அதுக்கப்புறமும் சூப்பராக ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி 72,500 ஹியூஜான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. கால் சைடும் ரைட் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. ஆனால் வேண்டாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 72,500 போட்டிருந்தா இன்னும் பயங்கரமான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஆனால் பரவாயில்லைங்க, ப்ராஃபிட் வந்து பெருசாக வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணும். ஸோ இந்த ட்ரா டவுன் ஸ்டேஜ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். கூடி சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி வீடியோ வந்து போடுறேன். நம்ம இதுவரை ட்ரா டவுன் ஸ்டேஜில் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன். ஸோ அதுவும் ட்ரா டவுன்னு சொல்லக்கூடாது. ட்ரா டவுன்னா யூஸ்வலி நம்ம இனிஷியல் கேபிட்டலுக்கும் கீழே வர்றது இருந்தால் தான் ட்ரா டவுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த ஸ்டேஜ்லாம் ஆகலை. ஸோ ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மந்த் எண்ட் வந்து லாஸில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு பெரிய லாஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்கள் காமாக இருந்து திருப்பி எக்ஸ்ட்ரா கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறீங்களோ அதில் தாங்க மேட்ரே இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ சொல்லலைங்க. நான் லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். 72,500 கால்ஸும் ரைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல. ஸோ அங்கேயும் பாருங்கள், நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு, கிராஸே பண்ண முடியல. ஸோ 1.5லேருந்து 3.5 வரை ஃபுல்லாக அந்த இடத்துல தாங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. தெரியுதுங்களா? 1.5 கேண்டில்லேருந்து எத்தனை கேண்டில் வரிசையாக பாருங்கள், கடைசி வரை அதை கிராஸே பண்ண முடியல. ரொம்ப அருமையாக மேனிப்புலேட் பண்ணி சூப்பராக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. நான் வந்து பாதிக்கும் கீழே தாங்க கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் மொத்த கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி சைலண்டாக இருக்கும்போது அப்படி தான் தோணும். ஏதாவது சைக்கோத்தனம் பண்ணியிருந்தேன்னா பொசிஷன் சைசிங் வந்து கம்மி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அதுக்கு வந்து பரவாயில்ல. நான் இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற வர கேபிட்டல் வந்து ஒரு 25 to ஒரு 30-40 மேக்ஸிமம் 50% தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸ்லோவாக ரெக்கவர் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணுறங்கிற பேரில் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, என்ன நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருக்கியா, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ஆனால் அதுக்குன்னு இது கிளிக் பைட்டும் இல்லை. நான் வந்து செல்லிங் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இந்த வாலட்டிலிட்டியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சத்தியமாக புரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து டிசைன் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாலட்டிலிட்டி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் லாஸஸ்லாம் தவிர்க்கவே முடியாது. ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஆனால் நம்ம வியூக்கு அகெயின்ஸ்டாக போகிறப்ப எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொண்டு வருது அப்படின்னு யோசிச்சு தாங்க
இப்படி ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் கடந்த சில நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அக்ரெசிவான மூவ்ஸ்லேருந்து நிறைய டைம் வந்து நான் வந்து தப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வச்சு தாங்க நான் வந்து தப்பிச்சேன். இது வந்து மெயினாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து சொல்கிறேங்க. ஆப்ஷன் பையர்ஸும் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கணுங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் வரும்னு நம்பினீங்கன்னா ஸோ அது வந்து ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆனால் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா கண்டிப்பாக ஆப்போசிட் சைடாவது நல்ல மூவ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும்தாங்க இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 72,000 வந்து இப்போ வந்து இன்னைக்கு பிரேக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது பிரேக் ஆச்சுன்னா நல்ல அக்ரெசிவாக கீழே வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த 72,000 வந்து புட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இந்த கீழே வர்றப்ப இந்த பாட்டமில் வந்து பண்ணுங்க 72,200 பக்கம் வரும்போது லைட்டாக ஒரு 2 ஓடிஎம் வந்து தள்ளி பண்ணியிருந்தேன். 72,000 புட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தேன். இந்த 72,000 புட்ஸுக்கு 71,800 புட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேங்க. இது வந்து செல் பண்ணியிருந்தேன், இது வந்து பை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல டைட்டான ஹெட்ஜிங் தான். 200 பாயிண்ட்டுங்கிறது சென்செக்ஸ்க்கு நல்ல டைட்டான ஹெட்ஜ் தாங்க. நடுவில் 71,900 வந்து இருக்குது. ஸோ என்னோட மெத்தட் படி இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் வந்து வருங்க. ஸோ இதை வந்து உடச்சிட்டேன்னா கீழே நல்ல ஃபால் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஸோ நான் வந்து எஸ்எல்லாம் நம்பவே மாட்டேங்க. எஸ்எல்லாம் சுத்தமாக நம்பவே முடியாது. அதுவும் இந்த சென்செக்ஸில் நம்பவே முடியாது. இப்போ சென்செக்ஸில் மட்டும் இல்லை, ஃபின் நிஃப்டியில், மிட் கேப் நிஃப்டிலலாம் சும்மா அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது எஸ்எல் ஜம்ப் ஆகுறதுலாம். எஸ்எல் ஜம்ப் அப்படின்னா நீங்கள் வச்ச ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டே ஆகாது. ஹிட் ஆகாமல் வேற எங்கேயோ தள்ளி கூட போயிடும். ஸோ அது வந்து எதுக்கு நடக்குதுன்னா ப்ரைஸஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இப்போலாம். ஸோ இப்போ 50 ருபீஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ 45லேருந்து அது அப்படியே டேரெக்டாக 55, 65, 75ங்கிற மாதிரிலாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பயங்கரமாக கொடூரமாக வெடிக்கும். அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து அந்த 50 ருபீஸ்க்கே வந்திருக்காது. ப்ரைஸ் 50 ருபீஸ்க்கு வந்தால் தான் நம்மளோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். ஆனால் 50கே வராமல் 45லேருந்து அப்படியே 55லாம் போனோன்னா நம்ம எஸ்எல் வந்து ஹிட் ஆகாமல் இருக்க வந்து சான்சஸ் இருக்குங்க. அதனால் எஸ்எல்லை வந்து நம்பவே மாட்டேன். ஸோ இனி வந்து ரொம்ப நல்ல டைட்டான ஹெட்ஜிங் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைட் ஹெட்ஜிங்கும் வச்சுக்கிட்டு ஸோ நம்ம லெவலை வந்து சடனாக பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்ஜும் வாங்குற மாதிரி அப்படி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். 71,800 புட்ஸ் தாங்க பை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம லெவலை பிரேக் பண்ணி கீழே கொஞ்சம் அக்ரெசிவாக உடச்சி அப்படி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக 71,900 ஹெட்ஜையும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நடக்கிறப்ப சடனாக கீழே சைட் வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஈக்குவல் ஹெட்ஜஸ் வந்து வாங்கியிருக்கோம், நல்ல டைட்டான ஹெட்ஜு. ஸோ நடுவில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெட்ஜஸ் வந்து வாங்கியிருந்தேன்னா ஸோ இன்னும் நல்ல ப்ராஃபிட்டில் தாங்க வருவோம். அது வந்து எவ்வளோ லாட் போடணுங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஆனால் ஆல்மோஸ்ட் இதில் பாதி இல்லை இதுக்கு ஈக்குவலாகவே நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா லாட்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ஆர்எஸ் போட்டு வச்சுருப்பேன். இங்கே 1000 குவான்டிட்டி இருக்குன்னா இங்கே ஒரு 500 to 750லாம் கண்டிப்பாக இங்கே வந்து போடுவேன். சில டைம் வந்து 1000 கூட செட் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு பிளான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 72,000 புட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு 71,800 புட்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன் ஹெட்ஜிங்காக. ஸோ மார்க்கெட் டக்குன்னு இதை உடச்சி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக 71,900 புட்ஸும் பை பண்ணிட்டே போகும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க இப்போ உள்ள வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லாட்டி பண்ணவே முடிய மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் சில பேர் இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. அந்த செல் லெக்குக்கு மட்டும் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பை லெக்குக்கு வந்து டார்கெட்டு எஸ்எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ இந்த சடன் மூமெண்ட் வந்து டவுன் சைடு இருக்கும்போது இந்த செல் லெக் மட்டும் க்ளோஸ் ஆயிரும். அப்படியே இந்த பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். எனக்கு அப்படி பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாட்ஸ் வந்து ஹெட்ஜஸ் பை பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னோட கேபிட்டலும் சும்மா இருக்குது. ஸோ நிறைய காசு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா லாட்ஸே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்கேன். ஆனால் இது வந்து 100% நோ லாஸ். ஆனால் ஒரு 99% வந்து நோ லாஸ்ன்னு சொல்லிக்கலாங்க. ஒரு 1% வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து மேலே வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணி விட்டுட்டுனா என்ன வளர்ற, இது என்ன ஸ்டாப் லாஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. இதை தாங்க மெயினாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஆர்டர் வந்து எப்படி போடணும்னா, நம்ம நார்மல் ஆர்டரில் போட முடியாது. இது பேர் ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் அப்படிம்பாங்க.
நம்ம பொசிஷன் என்டர் ஆகிறதையே ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வச்சு போடுறது தாங்க ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர், இல்லாட்டி பை ஸ்டாப் ஆர்டர் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியலை. இது ஒரு அருமையான மெத்தடு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு ஈக்விட்டி ட்ரேடிங்க்கெலாம் கூட யூஸ் பண்ணி பிரேக் அவுட்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணலாம். இதை பற்றி நான் வந்து சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே 1.5 வருஷம் முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் யாருமே பார்க்கல. ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையான வீடியோ, நிறைய பேர் பார்ப்பீங்க, நல்லா வியூஸ் போகும்னு நினச்சேன். ஆனால் யாருமே பார்க்கல. இன்னும் நிறைய பேருக்கு அந்த கான்செப்டே தெரியாமல் இருக்குங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைனாக சூப்பராக என்னெல்லாமோ பிளான் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது நான் ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் போட்டு தாங்க இந்த ஆர்டர் வந்து போட முடியும். ஸோ அதான் நான் வந்து இதை நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு மீன் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரேராக உங்கள் ஸ்ட்ராட்டஜி முதல்ல இங்கே கீழே உடச்சுனா கீழே நல்லா போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். ஆனாலும் இந்த ஃப்ரீக் ட்ரேட்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு எஸ்எல் ஹண்டிங்னாலேயோ டக்குன்னு எஸ்எல் ஹண்ட் பண்ணி அப்படியே மேலே போச்சுன்னா அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பை பண்ணதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி இன்னும் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோவில் அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ அந்த ஒரு 1% தாங்க ப்ராப்ளம் வந்து இருக்குது. மற்றபடி இது ஆல்மோஸ்ட் ஒரு 95% அது சொல்லிக்கலாங்க. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸ்ட்ராட்டஜி இந்த சென்ஸ் இந்த மெத்தடை வச்சு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வரலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நான் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொன்னேங்க. ஸோ அதே மாதிரி பையர்ஸும் இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் ஃபியூச்சரில் வந்து வீடியோ போடுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை வந்து நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டைட் ஹெட்ஜிங்காக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக மார்க்கெட் வந்து இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ப்ராஃபிட் எடுத்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ பெரிய பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. அதுவும் செல்லர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, மிட் கேப் எக்ஸ்பீரியெல்லாம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கடந்த சில மாதத்தில் நிறைய பேர் வந்து மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணிவிட்டு இந்த கேம் விட்டே வெளில போயிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா நீங்கள் செல்லிங்கில் கொஞ்சம் பார்த்து தாங்க பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு 2500 குவான்டிட்டிஸ் பக்கம் போட்டிருந்தேங்க. ஸோ மொத்தமாக 51,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்து வர மாதிரி இருந்துச்சு. 330 வரை விட்டுருந்தா. ஆனால் அவ்வளோ நேரம் வந்து நான் வெயிட் பண்ணலங்க. ஒரு 44K பக்கம் வந்துச்சு. அப்போவே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சென்செக்ஸில் மட்டும் 44K வந்துச்சுங்க. இன்னொன்று இன்றைக்கி வந்து கிரானுவல்ஸ் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பொசிஷனலுக்கு வந்து எடுத்தது. ஆனால் இன்ட்ராடேலே பயங்கர ப்ராஃபிட் இருந்ததுனால டெம்ட் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆல் டைம் வைங்க. கிரானுவல்ஸ் இந்தியாங்கிறது ஒரு ஃபார்மா கம்பெனி, நிஃப்டி ஃபார்மாக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து 2020லேயே ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்குங்க. இதே 438 ரூபாயில். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுது. லாஸ்ட் வீக்கும் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனாலும் கீழே வந்து மந்த்லி சிபிஆர் இருந்துச்சுங்க. மந்த்லி சிபிஆர்லேருந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆச்சு. ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆனதும் இல்லாமல் டைனமிக் ஜோன்ஸும் அந்த இடத்துல இருந்துச்சுங்க. மந்த்லி பிபி டைனமிக் ஜோன்ஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹை ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ இதனால் கண்டிப்பாக இதை வந்து பிரேக் பண்ணால் நல்லா மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுவும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அதே மாதிரி 20 EMA மேலேயே ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னும் சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள்லாம் எடுப்போம். அந்த எல்லா கன்ஃபர்மேஷனும் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மா ஸ்டாக்கில் வந்து ரொம்ப புல்லிஷாக இருந்ததுனால நான் மார்னிங் என்ட்ரு ஆனதே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே பார்த்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து உட்கார்றதுக்குள்ளே ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகிட்டு. ஸோ 3% பக்கம் வந்து மூவ் ஆயிருந்துச்சின்னு நினைக்கிறேன். 2.5% எவ்வளோ மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ என்ட்ரு ஆனது கொஞ்சம் லேட்டு தான். ஆனாலும் நான் வந்து 2 லாட் வந்து என்ட்ரு ஆகிட்டேங்க. ஸோ 2 லாட் ஃபியூச்சர்ஸ்னால் அது கூட 2 லாட் பிஇயும் நான் வந்து பை பண்ணி வச்சுருந்தேன். 440 பிஇ. ஸோ அதாவது நல்ல டைட்டான ஹெட்ஜிங்கோட தாங்க வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் லூஸாக ஹெட்ஜ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பயங்கரமான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப டைட்டான ஹெட்ஜிங் தான் வைப்பேன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ நல்ல டைட்டான ஹெட்ஜஸும் 2 லாட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து 47K வந்து ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஹெட்ஜஸில் வந்து 17,000 ரூபா வந்து போயிருந்துச்சு. ஸோ 30,000 வந்து அதில் வந்துருந்துச்சுங்க. இன்னும் இதை விட்டோன்னா இன்னும் பயங்கரமாக போகும். நெக்ஸ்ட் வீக்லாம் 1 lakh வரக்கூட போக வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் என்னால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாமல் இருக்கவே முடியலைங்க. ஸோ ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லாஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணணும்னு தான் நான் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க பிரச்சனை. நம்மளுக்கு வந்து இது இன்னும் நல்லா போகும், ப்ராஃபிட் ஏறப்போகுதுன்னு ஒரு 100% தெரிஞ்சும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து வரும்.
ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மாருதியும் அதே மாதிரி சூப்பரான பிரேக் அவுட் வந்து இருந்திருக்கு. இதுலேயும் 2 லாட் ஃபியூச்சர்ஸ் வந்து வச்சிருந்தேன். இதுவும் 25K வரை போயிருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் அப்போ 17,000 பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க. இதை இன்னும் க்ளோஸ் பண்ணலை. இது இன்னும் நிறைய டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கிரானியல்ஸ் வந்து இந்த மாதம் ஃபியூச்சர்ஸ் தாங்க. மாருதி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்னும் 1.5 மாதம் பக்கம் டைம் இருக்குங்கிறதுனால சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ண தோணலை, விட்டுட்டேன். இதுவும் ஒரு 30,000 பக்கம் தொட்டிருந்தா புக் பண்ணியிருப்பேன். 25 வரை தான் வந்துச்சு, விட்டுட்டேன். ஸோ இதுவும் 30K பக்கம் தொட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துச்சுன்னா இதுவும் நான் டெம்டாய் மோஸ்ட்லி புக் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அது புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அப்புறம் TCS வந்து வச்சிருக்கேன் இன்னும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ராஃபிட் அப்புறம் சின்ன லாஸ் பக்கம் தான், ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் பக்கம் தான் இருக்குது. அது 3மே சேர்ந்து. ஸோ சென்செக்ஸில் வந்து 44K வந்து வந்திருக்குங்க இன்னைக்கு இன்ட்ராடேயோட ப்ராஃபிட் மட்டும் 80K பக்கம் இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் அப்போ 77 ஆயிடுச்சு. அதான் தமிழ்ல நான் 80K முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக 3K வந்து கம்மியாயிருச்சு. மாருதி வந்து ஆல்ரெடி ஒரு லாட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அது கூட இன்னைக்கு 2வது லாட் வந்து ஆவரேஜ் பண்ணேன். ஏன்னா பயங்கர புல்லிஷாக இருக்க போதுங்கிற மாதிரி ஃபீல் வந்து வந்துச்சு. மாருதின்னு இல்லை, மொத்த ஆட்டோ ஸ்டாக்ஸும் செம்ம புல்லிஷாக இருக்குது ரொம்ப நாளாவே. இப்போ இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரேக் அவுட் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எக்ஸ்ட்ரா ஒரு லாட் வந்து போட்டிருந்தேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திருப்பியும் ரிமைண்ட் பண்றேங்க, அந்த ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.